வணக்கம் அன்பு நண்பர்களே. 1965 தமிழ்நாட்டில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் மிகவும் மும்முரமாக நடந்து கொண்டிருந்தது. அப்போது காங்கிரஸ் அரசு ஆட்சியில் இருந்தது. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கல்லூரி மாணவர்கள் இறங்கியிருந்ததால் கல்லூரிகள் மூடப்பட்டிருந்தன. காங்கிரஸ் மந்திரிகளோ முக்கிய தலைவர்களோ முதலமைச்சர்களோ போராட்டத்தை கட்டுப்படுத்தும் வழி தெரியாமல் தவித்தனர். அப்போது டெல்லியில் முக்கிய கூட்டத்திற்கு சென்றிருந்த பெருந்தலைவர் காமராஜர் சென்னைக்கு திரும்பினார். அவர் இல்லத்தின் முன் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் குழும்பியிருந்தனர். மாணவர்கள் இதனால் வரை மந்திரியையோ உள்ளூர் எம்எல்ஏவோ தலைவர்களையோ நேரில் பார்க்கவே இயலவில்லை. இவரை மட்டும் பார்க்க முடியுமா என்ற ஒரு அசால்ட்டான நினைப்பில் இருந்தனர். வெளியே என்ன சத்தம் என்றவாறே காமராஜர் வெளியே வந்தார். மாணவர்களை பார்த்தார். பெரிய தலைவர்களை பார்ப்பதென்றால் 1-2 பேர்களால் தான் முடியும். அதே நினைப்பில் அந்த குழுவுக்கு தலைவனும் உதவி தலைவனும் செயலாளரும் காமராஜர் முன் நின்றனர். என்ன, நீங்கள் 3 பேர் மட்டும் வந்திருக்கீங்க, என்ன எல்லோரும் உள்ள வாங்க என்று தாழ்வார பகுதிக்கு அழைத்துச் சென்றார் பெருந்தலைவர் காமராஜர். 100 மாணவர்கள் காமராஜரை பின்தொடர்ந்தனர். உள்ளே அழைத்துச் சென்ற காமராஜர், உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க என்று அவர்களை பார்த்து கேட்டார். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா என்றவர். மாணவர்கள், அப்புறம் எதுக்கு இங்கே கூடி வந்தீங்க? இந்தி என்று இழுத்தான் ஒரு மாணவன். உடனே காமராஜர், இந்து கிடக்குதுன்ன, படக்க மிட்டாய் விற்கிறவன் பேசுகிற மொழி அது என்றார். இல்லை, அந்த மொழியை இங்கே திணிக்க பார்க்குறாங்க, அதான் அதை எதிர்த்து என்று அந்த மாணவன் சொல்ல, அது எப்படி திணிச்சிருவாங்கன்னு நம்மளை மீறி அவன் ஒன்றும் பண்ணிவிட முடியாது, வேறு ஏதாவது பிரச்சனை இருந்தால் சொல்லுங்கன்னு, உங்களுக்கு வேறு ஏதாவது நான் செய்யணுமா என்று கேட்டார் காமராஜர். அதற்கு மேல் அவர்களால் ஒன்றும் பேச முடியவில்லை. என்ன பேசுவது என்று புரியவும் இல்லை. சரி, வேறு ஒன்றும் இல்லையே, எல்லோரும் திரும்ப அவங்கவுங்க வீட்டுக்கு பத்திரமா போய் சேருங்க. நல்லா படித்து வீட்டுக்கும் நாட்டுக்கும் நல்ல பேர் எடுத்து கொடுங்க, அதுதான் நல்லது அப்படின்னார் காமராஜர். அன்பாக பேசி அவர்களை வழி அனுப்பியும் வைத்தார். பல நாட்கள் இழுக்கும் பிரச்சனையை சில நிமிடங்களில் பேசி தீர்த்து வைத்தவர் பெருந்தலைவர் காமராஜர். வாழ்க காமராஜர், வளர்க அவர்.